ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மீ சேனல். இஃப் இன்னைக்கு தென் மை நேம் இஸ் நித்யா. இன்றைக்கி வீடியோவில் ஒரு ரியலிஸ்டிக்கான கெட் ரெடி வித் மீ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மாம் ஆஃப் 11 months ஓல்ட். நான் வந்து ஏர்லி மார்னிங்காக எழுந்துச்சி பையனுடைய டான்ஷர் அண்ட் ஏர் பேசிங் செரிமனிக்கு வந்து ஜாலியாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ நான் அலாரம் வச்சு எழுந்துச்ச டைம் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்டு 2:30 to 2:45 அந்த டைமில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு ஹேர் எல்லாம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஸோ இப்போ மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக டைம் வந்து 3:40 இருக்கும். ஸோ இது வந்து நார்மலான ஒரு மேக்கப் வீடியோ மாதிரி வந்து மேக்கப் போட்டுட்டு ஃபைனலாக லுக் வந்து அழகாக ஷோ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான ஒரு வீடியோவை இருக்கவே போகிறது கிடையாது. பிகாஸ் நான் வந்து லிட்ரலாக அன்றைக்கி என்னென்ன பண்ணேன், எங்கெங்கே அலைஞ்சிட்டே வந்து நான் மேக்கப் போட்டேன். இதுக்கிடையில என் பையன் எத்தனை வாட்டி எந்திரிச்சான், நான் அதை போயிட்டு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு வந்து திருப்பி நான் கண்டினியூ பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் வந்து ராவாக ரியலிஸ்டிக்காக வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் அந்த பக்கமாக ஸ்ட்ரைட்டாக நின்று மேக்கப் போட்டுட்ருக்கேன் அண்ட் திருப்பி இந்த ஆங்கிளில் வந்து நிற்கிறேன் கேமரா ஃபேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நான் ஆப்போசிட் சைடில் ஒரு கேமரா வச்சுருக்கேன் ஃபோனில். ஸோ அதில் வந்து நான் ஷார்ட்ஸுக்கோ ரீல்ஸுக்கோ போடுற மாதிரி போர்ட்ரேட் வீடியோஸில் வந்து கேமராவை அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் யூடியூபோட லாங் ஃபார்ம் வீடியோக்கு போடுறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஐம் லிட்ரலி டூயிங் 2 works அட் அ டைம். நான் அங்கே போயிட்டு கொஞ்சம் பண்ணிவிட்டு பாதி இங்கே வந்து பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் ஃபில்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் இப்படி 2 கேமரா நான் எப்போயுமே வச்சு எடுக்க மாட்டேன். மற்ற நாள் நார்மலாக இன்னுமே கொஞ்சம் ஏர்லியாக இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரேட் மாற்றி மாற்றி ஸ்விட்ச் பண்ணி வந்து எடுப்பேன். பட் இன்றைக்கி இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே. எனக்கு அன்றைக்கி டேயில் எதுவுமே வந்து சொதப்பிடக்கூடாது, என்னால் லேட் ஆகிடக்கூடாது. அட் த சேம் டைம் நானும் என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரியான ஒரு லுக்கை வந்து க்ரியேட் பண்ணிடணும் அப்படின்றதுல ரொம்பவே கான்ஷியஸாக இருந்தேன். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம மேக்கப் பார்ட்டுக்கு வரலாம். அதை தவிர எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ப்ரைமர் வந்து போட்டேன். அது வந்து ரெனே காஸ்மெட்டிக்ஸோடது. நான் எல்லாத்துக்குமான ப்ராடக்ட் லிங்க்ஸ் அதோட ஷேடோடவே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தனித்தனி லிங்க்ஸாகவும் இருக்கும். மைகல் ஸ்டோரும் சிங்கிள் லிங்க்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு மேலவே வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து அடிச்சுக்கிறேன். ஃபேஸஸ் கனடாவோடது. ஸோ இது ஒரு மேட் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே தான். அந்த ஃபவுண்டேஷனை இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணி வைக்க கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை வந்து அடிச்சுக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு 90% ட்ரை ஆகி ஒரு 10% வெட்டாக இருக்கும் போதே அதுக்கு மேலே வந்து ஃபவுண்டேஷன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாட் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணவே மாட்டேன். ஸோ டைரெக்டாக ப்ராடக்ட் அப்படியே ஃபேஸ்லேயும் கொஞ்சமாக பம்ப் பண்ணுறது, ட்ராப்ஸ் வைக்கிறது இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சமாக ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் லைக் உங்கள் பேக் ஆஃப் த ஹேண்ட்லேயோ இல்லை பாம்லேயோ போட்டு நல்லா ப்ரஷ்ஷில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸாவோ இல்லாட்டி வந்து பேட் பண்ணியோ வந்து உங்களுடைய ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வந்து கன்சீலர் போட்டேன். ஸோ கன்சீலருக்கு லாரியலோட கன்சீலர் வந்து போட்டேன். ஸோ அதோடைய ஷேட் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து எனக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் கொஞ்சம் லிஃப்டடாக இருக்கிற மாதிரி வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். லைக் அண்டர் ஐஸில் ஐஸோட எண்டில் வந்து கொஞ்சம் லிஃப்டடாக இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கான்டோர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த சீக் போனில் அங்கேயுமே வந்து கொஞ்சம் பிரைட்னிங் எஃபெக்டாக லைன்ஸ் மாதிரி வந்து போட்டிருந்தேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தரவாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பியூட்டி பிளெண்டரை வச்சு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பேட் பண்ணி எடுத்துருந்தேன்னா எக்ஸஸ் ப்ராடக்ட் வந்து ரிட்டன் ஆகிருக்கும். ப்ளஸ் நமக்கு அந்த நேச்சுரலான லுக்கும் வந்து கிடைக்கும். இல்லை உங்களுக்கு நல்ல ஹெவியான ஃபுல் கவரேஜ் லுக் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணல, ஸோ அதை மட்டுமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெவியான கவரேஜ் இருக்கும். உங்களுக்கு நேச்சுரல் லுக்கிங் ஃபினிஷ் இருக்காது, நல்ல ஒரு மேக்கப் போட்ட ஃபீல் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ஒரு லூஸ் பவுடர் வச்சு கம்ப்ளீட்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். லைக் என்னுடைய ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின். ஸோ நான் எவ்வளோ பவுடர் பேக் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இனிஷியலாக என்னுடைய ஸ்கின் வந்து எவ்வளோ க்ளோயிங்காக இருந்துச்சு அப்படின்னு. லைக் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் ஸ்கின் கேர் மட்டும் பண்ண ஃபேஸ் வந்து எவ்வளோ க்ளோயிங்காக இருந்துச்சுன்னு. ஸோ அதை இப்போ எவ்வளோ கம்ப்ளீட் மேட்டாக நல்ல ஒரு பவுடர் அப்படின்னா மூஞ்சி மாதிரி மாற்றிருக்கேன் அப்படின்னு பயப்பட வேணாம். பிகாஸ் இட் வில் ஈவென்ச்சுவலி கெட் செட்டில்டு ஓவர் டைம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ ஏர்லி மார்னிங்காக மேக்கப் போடுறேன். ஃபங்க்ஷன் என்னவோ கொஞ்சம் லேட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பவுடர்ஸ் இந்த க்ரீம்ஸ் எல்லாமே ஈவனாக பிளெண்ட் ஆகி மர்ஜ் ஆகி என்னுடைய நேச்சுரல் ஆயில்ஸ் இருக்கும்ல என்னுடைய ஃபேஸில் அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு கரெக்டான அளவில் இருக்கிற மாதிரியான ஒரு லுக்காக இருக்கும். ஸோ இப்போ நான் இவ்வளோ பவுடர் போடலைன்னா நல்ல அப்படியே எண்ணெய் வழிஞ்சு நோஸ் கிட்டலாம் பயங்கர ஆயிலியாகி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மேக்கப் லாங் லாஸ்டிங்காக வைக்கிறதுக்கும் அந்த ஆயிலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற மாதிரியும் நான் வந்து இந்த பவுடர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஐப்ரோ ரொட்டீன் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு என்னுடைய ஃபேவரட் ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஷேடோவுக்கு வந்து இன்றைக்கி
நான் பர்பிள் சாரீ அப்படின்றதுனால நான் வந்து பர்பிள் டோனில் இருக்க மாதிரி பர்பிள் அண்ட் பிங்கிஷ் டோனில் இருக்க மாதிரி ஒரு டார்க் மேட் ஷேட் எடுத்து அவுட்டர் கார்னர்ஸில் வந்து அப்ளை பண்ணி ஈவனாக பிளெண்ட் பண்ணிவிட்டு சேம் கலரவே லோவர் லேஷ் லைன்லேயுமே வந்து பிளெண்ட் பண்ணிடுவேன். ஸோ மேலே ஐஷேடோ போட்டால் கீழே ஒரு மாதிரி பிளண்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்த்து போட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஐஸ் பார்க்குறதுக்கு. ஸோ நான் பெருசாக காஜல் ஐலைனர்லாம் ரொம்ப விரும்ப மாட்டேன். லைக் அதுவுமே பயங்கர டைம் இருந்தால் மட்டும்தான் சிமெட்ரிக்கலாக வரும்ன்றதுக்காண்டி நான் வந்து ஐலைனர் வச்சுப்பேன். ஸோ நார்மல் டேஸில் ஐ ஜஸ்ட் கோ வித் ஐஷேடோ அண்ட் மஸ்காரா நல்லா ஹெவியாக போட்டாலே எனக்கு லேஷஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அந்த ஐலேஷ் ஒட்டி நம்ம அப்ளை பண்ணுறப்ப அதுவே எனக்கு வந்து ஒரு ஸ்மஜ்டான ஒரு ஐலைனர் லுக் போட்ட மாதிரி இருக்கும். ஆல்சோ எனக்கு வந்து நல்லாவே ஸ்மஜ் ஆயிரும். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, என்னுடைய ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னு. என்னோடய ஐலிட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கர ஆயிலி ஆகிரும். ஸோ அது என்ன தான் ஒரு ஹை எண்ட் ப்ராடக்டாக இருக்கட்டும், வாட்டர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப் எல்லா ப்ரூஃபும் இருந்தாலும் ஆயில்னு போடுறப்ப மேக்கப் வந்து ரிமூவ் ஆக தான் செய்யும். ஸோ அதே மாதிரி தான் லெட்ஸில் ஆயில் வர்றப்போ அது ஸ்மஜ் ஆக தான் செய்யுது. ஸோ அதனால் அதை வந்து அப்படியே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இன் ஜென்ரல் வெளியில் போகிறப்பெல்லாம் வந்து நான் என்ன ப்ளஷ் போடுறேனோ அதை மட்டும் தான் ஐஷேடோவாக போடுவேன். ஸோ இன்றைக்கி ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் சாரியை மேட்ச் பண்ணி போடுறதுனால ஒரு மேட் ஐஷேடோ போட்டு சென்டரில் வந்து கொஞ்சம் ஷிமரும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலவே ப்ளஷ் வந்து போட்டுக்கிறேன். என்னோடய ஃபேவரட் பார்ட் வந்து ப்ளஷ்ஷு தான். கொஞ்சம் ஹெவியாகவே போட்டுக்கிறேன். பிகாஸ் ப்ளஷ்ஷுமே வந்து டக்குன்னு ஃபேட் ஆகிரும். மேக்கப்பில் ஃபஸ்ட்டு ஃபேட் ஆகிறது சாப்பிட்றோம் லிப்ஸ்டிக் கழிதுன்றதை தாண்டி நார்மலாக ஃபேஸில் மேக்கப்பில் ஃபேட் ஆகிறது வந்து ப்ளஷ்ஷு தான் ஃபேட் ஆகும். ஸோ அதையும் வந்து நல்லா கொஞ்சம் ஹெவியாகவே வந்து போட்டுக்கிறேன். பிகாஸ் டச்சப்லாம் பண்ணுறது கண்டிப்பாக டைம் இருக்காது அப்படின்ற காரணத்தினால. ஸோ இப்போ போடுற மேக்கப் தான் அட் த எண்ட் வரைக்கும் இருக்க போகுது நமக்கு. அண்ட் இந்த மேக்கப்பும் அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் நம்ம பேஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால. அதுக்கப்புறமா ஒரு ப்ரான்சர் எடுத்து என்னுடைய 2 சைடு சீக் போனில், ஜா லைனில், ஃபோர்ஹெட்லலாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ தூரம் போயிட்டு அலைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு. ஸோ ஃபைனலாக ப்ளஷ்ஷுக்கு ஒரு 2 லிப்ஸ்டிக் ஷேடை மட்டும் மிக்ஸ் பண்ணி வந்து போட்டுவிட்டேன். நான் லிப் லைனர் போடலை, அதுக்கு பதிலாக ஒரு டார்க்கஸ்ட்டு லிப்ஸ்டிக் ஷேடு எடுத்து என்னுடைய அவுட்லைன் மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஹேருக்கு வந்து கிரிம்பெல்லாம் பண்ணி வைக்கணும் அப்படியெல்லாம் வந்து நினச்சிருந்தேன். பட் அதுக்கு டைம் எல்லாம் இல்லை அப்படின்றதுனால எப்பயும் நான் வைக்கிற ஹேர் ஸ்டைல் தான். நார்மலாக மேலே வந்து கிளிப் வச்சு ஒரு பஃப் மாதிரி வந்து பண்ணிவிட்டு கீழே வந்து கொஞ்சம் ஹேர் எக்ஸ்டென்ஷன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் வந்து லேயர் கட் முன்னாடி பண்ணது அப்படியே இருக்குது. இன்னும் அது கம்ப்ளீட்டாக ஈவனாக வளரலை, அங்கங்கே கட் ஆகி இருக்குது. ஸோ நான் நார்மல் பிரைட் போட்டேன்னா அது வந்து ஹேர் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும். வீட்டில் இருக்கப்போ அப்படி தான் நான் வந்து ஹேர் திருப்பி கோம் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ஃபங்க்ஷன்றதுனால எல்லா ஹேரும் அப்படியே வெளியில் வந்துடும், ஒளிஞ்ச மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதனால் எக்ஸ்டென்ஷன் வச்சு பின்னிட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக எல்லா முடியும் ஈவனாக இருந்துக்கும் அப்படின்றதுனால ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சு பின்னியாச்சு. ஸோ அம்மா அதெல்லாமே வந்து ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. அண்ட் இந்த லோட்டஸ் வந்து தன்விக்கு மாலை, சாமிக்கு மாலைலாம் சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அவங்கக்கிட்டே வந்து இந்த மாதிரி லோட்டஸ் எங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் காவியாவுக்கும் மட்டும் லோட்டஸ் வாங்கியாச்சு. ஸோ அதில் இந்த மாதிரி மல்லிகைப்பூ வந்து அத்தை அழகாக வந்து கோர்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்போ மாதிரி காமிச்சிருந்தேன், இதுதான் வந்து பண்ண போகிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் காவியாவுக்கு 2 பேருக்கும் சேர்த்தே இந்த மல்லிகைப்பூ வந்து அழகாக 2 டயர் மாதிரி வந்து கோர்த்தே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது சூப்பராக அப்படியே செட் ஆகிக்கிச்சு. ஸோ நான் அம்மாக்கிட்டேயுமே வந்து காமிச்சிட்டேன், எனக்கு இப்படி தாம்மா பண்ணணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மாவும் வந்ததுக்கேற்ற மாதிரி என்னை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. பிகாஸ் அம்மா அத்தை எல்லாமே இன்னுமே ஏர்லியாக கிளம்ப போகிறாங்க நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி. பிகாஸ் தண்ணிக்கு ரெடி பண்ணோம், ரொம்ப ஏர்லியான அவன் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ரெடியாகி போக போகிறாங்க. அதுலேருந்து ஒரு 1 hour கழித்து நாங்கள் போக போகிறோம். ஸோ அதனால் எனக்கு ஹேரெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டாங்கன்னா அடுத்து நான் பார்த்துப்பேன் சாரீ டைப்பிங் மற்ற விஷயங்கள் அப்படின்றதுனால ஹேரை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு அம்மா அப்பா வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ மேக்கப்பில் ஃபைனலாக ஐலாஷ் வந்து கேர்ள் பண்ணிவிட்டு மஸ்காரா மட்டும் நல்லா ஹெவியாக வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ 2 மஸ்காரா நான் எப்போயுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப லென்த் அண்ட் வால்யூம் வந்து ரெண்டுமே நல்லா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2-3 கோட் கொடுத்தோன்னா நல்ல ஒரு ஃபால்ஸ் லெஸ் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அதுக்காக அந்த மாதிரி நல்லாவே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லோவர் லேஷஸ்லேயும் நான் வந்து ஹெவியாக அப்ளை பண்ண மாட்டேன். எனக்கு லோவர் லேஷஸ் வந்து சீக்ஸில் படுறதுனால அதுவுமே அகைன் ஆயில் செக்ரேட் ஆகும்போது ஸ்மஜ் ஆகிரும் அப்படின்றதுனால நான் லோவர் லேஷஸில் சும்மா லைட்டாக பேருக்கு 2 ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் வந்து கொடுத்துருப்பேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமேட்டு சாரீ ட்ரைப்பிங் மட்டும்தான் வந்து பாக்கி இருக்குது. அம்மா அப்பா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடியாகி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கிளம்புறாங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சும்மா ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க கூடவே சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் போய்ட்டு அங்கே சைடில் ஒரு கேமரா வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்கள நிற்க வச்சுட்டு நானும் வந்து பக்கத்தில் நின்று வீடியோ மாதிரி எடுத்தேன். அம்மா அதுக்குள்ளே வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க, எனக்கு லேட் ஆச்சு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. ஸோ மீன்மேல் இங்கே அங்கேன்னு அலைஞ்சதெல்லாம் போக நான் தன்விக்கு போயிட்டு 2 வாட்டி ஃபீட் பண்ணி அவனை திருப்பி தூங்க வச்சுட்டு நான் வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனாலவே கொஞ்சம் லேக் ஆகிருச்சு. லைக் 3:40க்கு நான் வந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக 1 hour ஆகியிருக்கு.
450 சம்திங் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து சாரீ ட்ரேப் பண்ணணும். ஸோ சாரீ ட்ரேப் பண்ணுறதுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆக்சுவலி ரூமில் வந்து தன்விக்கும் அவங்க அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அம்மா அப்பா இருக்கிறாங்களே, ஸோ அந்த ரூமுக்கு போயிட்டு வந்து சாரீ ட்ரேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். அதில் உங்ககிட்ட வந்து அந்த சாரீ ப்ளவுஸ் எல்லாம் ஷோ பண்ணுறதுக்கே மறந்துட்டேன். அதனால் அகைன் திரும்ப எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு திருப்பி போயிட்டு ட்ரேப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி ப்ரீப்ரிட் எல்லாமே பண்ணி வச்சாச்சு. நான் நிறைய விளாக்ஸ் கூட போட்டிருக்கேன், லைக் எபிசோட்ஸ் மாதிரி என்னென்ன ப்ரெப்பிங் எல்லாம் பண்ணுறோன்னு அதிலவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து ஜுவல்லரி மட்டும் ஆட் பண்ணிட்டோன்னா லுக் வந்து என்டையராக கம்ப்ளீட் ஆகிடும். இனி தன்விக்கு ரெடி பண்ணிவிட்டு கோவில் கிளம்ப வேண்டியது தான் வந்து மீதி வேலையாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேவே தன்விக் ஹேர் வாஷ் எல்லாமே பண்ணி தான் தூங்க வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு ஜஸ்ட் ட்ரெஸ் மட்டும் மாற்றி விட்டுட்டோன்னா வந்து போதும். ஸோ ஜுவல்லரிக்கு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான் வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு லுக் பண்ணணுன்றது நான் ஆல்ரெடி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லரி எல்லாமே நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டேன். ஸோ ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் குந்தன் ஒர்க்ஸ் மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன், கலர்ஃபுல்லான ஸ்டோன்ஸ் வச்சு. லைக் அதுக்கு எக்ஸாக்டாக வந்து என்னுடைய ஜுவல்லரியும் இருக்கணும் அப்படின்னு தான் வந்து பிளானே ஆக்சுவலி. ஸோ ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ 2 சைடு ஸ்டோன் பேங்கிள்ஸ், நடுவில் வந்து இந்த ஜடாவ் குந்தன் வந்து இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு பேங்கிள் சென்டரில் ஆட் பண்ணி இன் பிட்வீன் வந்து ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பர்பிள் கலரில். அண்ட் இந்த பீஸ் வந்து நெக் பீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ஐம் ரியலி அப்சஸ்ட் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் ஜடாவ் குந்தன் ஜுவல்லரி. அந்த நெக் செட்டோடவே வர்ற இயரிங்ஸ் போடுவா, இல்லை நான் செப்பரேட்டாக வாங்கி வச்சுருந்த ஜும்கா போடுவான்னு சொல்லி காவியாட்ட கேட்டேன். அவள் வந்து ஜும்கா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜும்காவும் போட்டதுக்கப்புறமா ஃபைனலாக அந்த சர்வீஸ் டேபிள் மேலே தான் நான் வந்து எல்லா திங்ஸும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளே எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு ஹிப் பெல்ட் வந்து ரைட் ஃப்ரம் மை வெட்டிங் ஐம் யூஸிங் இட். லைக் என்னோடய பேபி ஷவருக்கு யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ என் பையனோட ஃபங்க்ஷனுக்குமே வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இதை மட்டும் தான் ரிலே ஆகியிருக்கேன் நான். ஸோ ஃபைனலாக ஃபினிஷ் லுக் இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. லைக் ஒரு கம்ப்ளீட் ஸ்டைலிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் கொண்டு வர்றது, நான் மைண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லுக் வந்து ரீக்ரியேட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆல்சோ இதெல்லாமே எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி, லைக் ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஸ்டைலிங் வீடியோஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு ரொம்ப தெரப்பி மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரொம்ப தெரப்பட்டிக்காகவும் இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் தன்விக்கோட ஃபங்க்ஷன் எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.